நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தெய்வீக பார்வை நமக்கு இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சில வீடு கட்ட உனக்கு உதவி செய்திருக்கலாம், வாகனத்தை வாங்க உதவி செய்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லை. இந்த பூமி ஒரு நாள் என்ன பண்ணும், அக்கினியினால் அழிஞ்சு போகும். இது நிரந்தரம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை. நம்ம பார்க்கிறதெல்லாம் மாயை என்று சாலமோன் சொல்ல காரணம் என்ன, இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நீ ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கும். நிறைய பேருக்கு ஏன் பதவி சண்டை, சபையில் பதவி சண்டை, ஊரில் பதவி சண்டை, எல்லா சண்டையும் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பார்வை இல்லை அப்படின்னா பரலோகத்துக்குரிய நித்திய பார்வை இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவன் விட்டு கொடுத்து போவான். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் பரலோகத்தில் நித்திய வீடு, கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நான் எந்த வீட்டுக்கு சண்டை போட மாட்டேன். கர்த்தர் எனக்காக எதை ஆயத்தம் பண்ணி அதை கொடுப்பார்.